வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாசம், நுரையீரல் மற்றும் சுவாச நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர், சுரக்ஷா மருத்துவமனை, சேலத்திலிருந்து. நுரையீரல் பிரச்சனைகள் பொதுவாக கட்டுப்படுத்த முடிஞ்ச வியாதிகளுக்கு கீழே பெரும்பான்மையான நுரையீரல் பிரச்சனைகள் வரும். ஸோ வியாதிகளை பொறுத்த மட்டும் பிராடா 3 வகையாக பிரிப்பாங்க. குணப்படுத்த முடிஞ்ச வியாதிகள், கட்டுப்படுத்த முடிஞ்ச வியாதிகள், சரி பண்ண முடியாத சில பாலியேட்டிவ் கேர் மட்டும் கொடுக்குற மாதிரியான சில வியாதிகள். ஸோ நுரையீரல் பிரச்சனை போல சில லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே, டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பு, பெரும்பாலான இருதய பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாமே இந்த கட்டுப்படுத்த முடிஞ்ச வியாதிகளுக்கு கீழே வரும். ஸோ அந்த வியாதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஷண்டோட இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட் அந்த வியாதியை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. அதே மாதிரிதான் பெரும்பாலான சுவாச பிரச்சனைகளும், ஆஸ்துமா, சிஓபிடி, இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஷண்டோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேவை. இது நம்ம முக்கியமா நம்ம வியாதிகளை பத்தி சுவாச பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடிஞ்ச வியாதிகள் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம பாதிக்கும், எப்படி நம்ம அதை சரி பண்றது, இது சரி பண்ணாம இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதையும் நம்ம ஏர்லியரா நம்ம டாக்டர் அணுகி சரியான பரிசோதனை செய்து சரியான முறையில மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட நியர் நார்மல் லைஃப் நாம வாழலாம். ஸோ கிட்டத்தட்ட நார்மலான லைஃபை நாம வாழ முடியும். எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, எந்த மாதிரி நோய் அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நான் டாக்டரை ஏர்லியா நான் செக்அப் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சுவாச பிரச்சனைகளை 7 முக்கிய சுவாச பிரச்சனைகளை நம்ம சொல்லுவோம். கார்டினல் சிம்டம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுல முதலாவது இருமல். இருமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த சீசன் டைம்ல அப்பப்போ லேசா இருமல் வரும், சீசனல் ஃப்ளூ. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் தொடர்ந்து இந்த சீசன் மாறுறப்போ இல்லை அலர்ஜியில தான் போகிறோம், காலையில் எழுந்தவுடன் இருமல் வருது, நாள் முழுக்க தொடர்ந்து இருமல் இருக்குது, நைட் டைம் நிறைய இருமல் வருது, அதை வேலை செய்யறப்ப இருமல் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சுவாச நோய்களுக்கான அறிகுறியா இருக்கலாம். அதுக்கு நீங்க உடனடியாக மருத்துவரை பார்க்கணும். 2வது சிம்டம்ஸ் சளி வர்றது, ஸ்பியூட்டம் சொல்லுவாங்க, சளி வர்றது. சளி நமக்கு இயல்பாகவே நம்ம உடம்புல கொஞ்சம் சுரக்கும். சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், இது மாதிரிலாம் நார்மலாகவே அந்த சளி கொஞ்சம் மியூக்கஸ்ங்கிறது செக்ரீட் ஆகிட்டு இருக்கும். அது 1 லிட்டர் வரைக்குமே அட்லீஸ்ட் ஒரு பர் டே செக்ரீட் ஆகும். அது இயல்பாக நம்ம உடம்புல செக்ரீட் ஆகுது, ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி. அது நமக்கு அப்சர்வ் ஆயிரும். அது ஏதாச்சும் ஒரு வியாதிகள் வரப்போ அதிகமாகலாம், கெட்ட சளியாக மாறலாம். நிறைய இருமுனா சளி நிறைய வருது, மஞ்சள் கலர்ல வருது, பச்சை, அது மாதிரி கலர் மாறி வருது, நிறைய குவான்டிட்டியில வருது, ஏதாவது பொசிஷன் சேஞ்ச் ஆகிறப்ப வருது, ஏதோ ஒரு டைம்ல நிறைய வருது, நாள் கணக்குல அந்த மாதிரி, வாரக்கணக்கில் அந்த மாதிரி இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான சுவாச நோய்களுக்கான ஒரு அறிகுறி. அது நம்ம டாக்டரை போனீங்கன்னா அவங்க கரெக்டாக செக்அப் பண்ணி அது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு சரியான வைத்தியம் பண்ணா அதையும் நம்ம பூர்ணமாக குணப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். 3வதாக இருமல்ல ரத்தம் கலந்து வர்றது, சளியோட ரத்தம் கலந்து வர்றது, ஹீமோப்டைசிஸ் சொல்லுவாங்க. அது ஒரு பொட்டு ரத்தமா இருக்கலாம், ஒரு சின்ன லேசான கோடு மாதிரி இருக்கலாம், ஃப்ராங்க் பிளட் ஃபுல்லா பிளட்டாவே வரலாம், இல்லைன்னா கட்டியான ஓல்டு பிளட்டு அப்படி வரலாம். அந்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு நுரையீரல் நோய்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். இது எஸ்பெஷலி ஸ்மோக் பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி தூசுப்புகள் வேலை செய்யறவங்களுக்கு, கூடவே வெயிட் குறையுது, அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது டிபி மாதிரியோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஆபத்தான நோய்களுக்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். இது நம்ம ஏர்லியரா ஒரு டாக்டர் அணுகணும்னா அதுக்கான தகுந்த பரிசோதனை பண்ணி உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வோ என்ன பண்ணணுமோ அதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. 4வதாக மூச்சு விட கஷ்டம் இருக்கிறது, பிரெத்லெஸ்னஸ் சொல்றோம், டிஸ்னியான்னு சொல்றது. ஸோ மூச்சு விட கஷ்டம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனையாகவும் இருக்கலாம், இருதய பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு மூச்சோட கஷ்டம் இருந்துச்சுன்னா இருதய பிரச்சனையாகவும் பாதிப்பாகவும் இருக்கலாம், நுரையீரல் பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ இது 2த்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும்னா அதை தகுந்த மருத்துவர்கள் சில பரிசோதனை பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாச பிரச்சனையா இருக்கும் பட்சத்தில் அது ஏர்லியா நம்ம பார்த்தோம்னா பூர்ணமாக அதை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம நியர் நார்மல் லைஃப் நமக்கு வரலாம். சில டைம்ல அதை முழுமையாக சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5வது பார்த்தீங்கன்னா அதோட விசில் போன்ற சத்தத்தோட மூச்சுட கஷ்டம் வருது. இந்த அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் அந்த அலர்ஜி இருக்கிறவங்க, தூசு புகையில வேலை செய்யறவங்க, பெட்ஸ் நிறைய வச்சிருக்கிறவங்க,
தொழில் சார்ந்து ஒரு 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 சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூச்சோட கஷ்டத்தோட விசில் போன்ற சத்தம், இல்லை விசில் போன்ற சத்தம் மட்டும் நிறைய தொந்தரவு வர்றது, கூடவே நெஞ்சு இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு செஸ்ட் டைட்னஸ், அலர்ஜி எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஆஸ்துமாவோட அறிகுறியா கூட இருக்கலாம். அதை நம்ம கொஞ்சம் ஏர்லியா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, டெஸ்ட் எல்லாம் பண்ணினோம்னா அதை நம்ம நார்மலாவே ஒரு கொண்டு போய் நம்ம தொந்தரவு இல்லாம கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. 6வது செஸ்ட் பெயின். நெஞ்சு வலி வந்துச்சுன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருந்துச்சுன்னா முதல் ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கான்னு பார்த்துக்கிடணும். இடது பக்கம் நுரையீரல் பிரச்சனையிலும் உங்களுக்கு செஸ்ட் பெயின் வரலாம். ஒரு லோக்கலைஸ்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி வர்றது மாதிரி இருக்கிறது, அதோட இருமல் சளி இருக்கிறது, மூச்சுல கஷ்டம் இருக்கிறது, மூச்சு இழுத்த வலி அதிகமாகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இடது பக்கம் இருந்தாலும் சரி வலது பக்கம் இருந்தாலும் சரி அது நுரையீரல் பிரச்சனை. நுரையீரலுக்கு மேல இருக்கிற தசைகளோ, நுரையீரலை சுற்றி இருக்கிற எலும்புகளோ, நுரையீரல இருக்கிற ஜவ்வு போன்ற ஒரு இதுல புண்ணு மாதிரி வர்றதோ, நுரையீரல் பிரச்சனையோ, கட்டியோ எது வேணா காரணமா இருக்கலாம். இதே நம்ம ஏர்லியரா பார்த்தோம்னா ஒரு ஆபத்தான பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே இருந்துச்சுன்னா முன்கூட்டியே நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். கடைசியாக குரட்டையுடன் சேர்ந்த மூச்சுத்திணறல். இது வந்து இந்த ஸ்லீப் ப்ராப்ளத்துல நிறைய பேர்த்துக்கு வரும். ஸோ குரட்டை வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாரும் கண்டுக்காத ஒரு தீவிரமான ஒரு ஒரு சுவாச பிரச்சனை. குரட்டை வர்றது, நைட் டைம் குரட்டை நிறைய வர்றது, அது அதிகமாகி குறையிறது, அதனால பகல் டைம் நிறைய தூக்கம் வருது, நைட்டு நல்லா தூக்கம் இல்லாம ஒரு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஓஎஸ்ஏன்னு சொல்ற உடல் பருமனால வர ஒரு தூக்கமின்மை பிரச்சனை. இது ஒரு முக்கியமான சுவாச பிரச்சனை. இதே நம்ம கொஞ்சம் டாக்டரை இது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டர் அணுகினீங்கன்னா அதுக்கு சரியான பரிசோதனை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாங்க. ஸோ இருமலுடன் கூடிய சளி, சளியில ரத்தம் வர்றது, மூச்சுட கஷ்டம், அப்புறம் விசில் போன்ற சத்தத்தோட வர்றது, செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி, அப்புறம் குரட்டையுடன் கூடிய மூச்சுத்திணறலுடைய கூடிய தூக்கமின்மை. இந்த 7 முக்கியமான சுவாச பிரச்சனைகள் வந்து நம்ம ஏர்லியரா நம்ம டாக்டரை பார்த்தோம்னா ஒரு முழுமையான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.